அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். நம்ம இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை வச்சு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது பெருநாள்னால் சின்ன பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இருக்காது. அதுக்காக பெருநாள் கொல்லைன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வீட்டோட கொல்லைப்புறத்தில் 4-5 வீடு சேர்ந்தா மாதிரி இருக்கும். காம்பவுண்ட் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி டம்ளர் கவுத்து வச்சு அதுக்குள்ளே என்ன ஷேப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும். அப்புறம் கலர் கலராக குச்சி ஐஸ் போட்டு விற்பாங்க. ஐஸை திருவி இந்த மாதிரி கலர் கலராக சிரப் ஊற்றி கொடுப்பாங்க. இதுவும் நிறையா விற்கும். 2 தென்னை மரத்துக்கு இடையில் மொத்தமான கயிறால் தொட்டி கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஊஞ்சல். இதுவும் சின்ன பசங்க விளையாடுவாங்க. பெரிய பசங்களுக்கெல்லாம் மணல் கொட்டி கபடி விளையாடுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே தான் இந்த மாதிரி சுண்டலும் விற்பாங்க. சுட சுட இந்த மாதிரி இலையில் வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது சுண்டல் செய்கிறதுக்கு 1/4 கிலோ கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். 2 வெங்காயம், பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பெருநாள் என்ன இருக்குன்னா, ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு டம்ளர் இருக்கும். தண்ணியை கையால் கலக்கி விடுவாங்க. ஆனாலும் நம்ம கரெக்டாக அந்த டம்ளருக்குள்ளே காயின் போட்டுடணும். அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும். அப்புறம் சின்ன பிள்ளைங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றி சுற்றி வர்றதை பார்த்தாலே அழகாக இருக்கும். இந்த பெருநாள் கொலை 2 நாள் வச்சுருப்பாங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலை எப்படி சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் சேர்த்துடலாம். இப்போது தேங்காய் விழுது 3 டீஸ்பூன் இதில் எடுத்திருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டிருக்கோம். இந்த தக்காளிலாம் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்ச கொண்டக்கடலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துருப்பேன். தேவைப்பட்டால் இடையில தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் அந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கும்.
நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் இலையில் வச்சு கொடுப்பாங்க. பூவரச இலையில் சுட சுட அந்த இலையில் வச்சு பரிமாறும் போது அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சுண்டல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.